அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட அப்டேட் நம்பர் 51. ஈரான் தனது 61வது வேவை அனுப்பியிருக்காங்க. அப்போ நேற்று இரவு வரைக்கும் நம்மளும் ஈரானும் ஈக்குவலாக இருந்தோம். 58வது வேவ் அவங்க ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 58வது வேவ் அனுப்பியிருந்தாங்க. 59, 60, 61 3 வேவ் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல் மீது. இஸ்ரேல் மட்டும் இல்லை, துபாய், அரபு நாடுகளை குறி வைத்தாங்க. அதில் குறிப்பாக துபாயை பெரிய அளவுக்கு குறி வச்சுருந்தாங்க. இந்த தடவை ஈரான் அனுப்பிய கொத்து குண்டுகளால் இஸ்ரேல் குலுங்கியது, அரபு நாடுகளும் குலுங்கியது. தனது முழு கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தது ஈரான். அதிகாரப்பூர்வமாக லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், அதற்கு நாங்கள் எதிரிகளை பழி வாங்கியே தீர்வோம் சொல்லிட்டு ஜோர்டனுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அனுப்பப்பட்ட 3 வேவுமே மிக பயங்கரமான வேவாக இருந்தது. பென்குரியன் விமான நிலையங்கள் பற்றி எரிந்தது. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. டெல்லவியூவே அங்கங்கே கொத்து குண்டுகளால் வீசி எறியப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20 குண்டு 30 குண்டு தான் பார்த்தோம். பட் இந்த தடவை வீடியோ பதிவுகள் பார்க்கும்போதே தெரியுது, உங்களுக்கு அட்டாச் பண்ணுற ஒரு 80 குண்டுகளுக்கு மேலே வீசி தள்ளி இருக்கு ஒரு சில பகுதியெல்லாம். அப்போ அவங்க ஸ்டேட் மீடியாவும் உறுதி செஞ்சிட்டாங்க அவர் கொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன? அது இல்லாமல் ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு, ஈரானில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஈரானுடைய பலமாக கருதப்பட்ட மிக முக்கிய பகுதியில் எங்களுடைய பங்கர் பஸ்டர் மூலயமா நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஈரானுக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதியில் மக்கள் கொண்டாட்டங்களும் கண்ணுக்கு தெரிகிறது. அதை வைத்து ஒட்டுமொத்த ஈரானையும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுமான்னா அது நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இன்றைய இரவு, அதாவது நேற்றைய இரவு நிகழ்வு என்பது மிக பயங்கரமான இரவாக இருந்திருக்கிறது அங்கே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ நான் நேற்று தான் அந்த டைலாக்கை பார்த்தேன். நான் காலம் பேசாது நின்று பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு டைலாக் தான். ஸோ நிறைய பேர்த்துக்கான சந்தேகங்கள், லர்ஜானி அவர்கள் உயிரோடு இருக்கிறார், நீ தான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்றவங்களுக்கான பதில்கள் அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட் மீடியா இருக்காங்கல்ல, அரசாங்கப்பூர்வ அதிகாரப்பூர்வ செய்தி சேனல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவரோட அராக்சி அவர்கள் இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுக்கும்போது, தலைவர்கள் கொல்லப்படுவதனால் அந்த இடம் வெற்றிடமாக்கப்படாது, அடுத்த தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள், அது ஆஸ் யூஷுவலாக போயிட்டே இருக்கும், இது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி. ஈரானை எந்த எதிரிகளாலும் வீழ்த்தவும் முடியாது, அடுத்த தலைவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள், அது அவர்களால் அடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்களுடைய வேவ் 61வது வேவ் இதெல்லாம் அனுப்புகிறாங்கல்ல, 61வது வேவ் அனௌன்ஸ் பண்ணும்போதெல்லாம் லர்ஜானி அவர்களை அசாசினேஷன் பண்ணதுக்காக ஓப்பன் த கேட் ஆஃப் ஹெல், அந்த ஹெல் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி மொசாத், இஸ்ரேல், நீங்கள் வாழ்க்கையில் தூங்கவே முடியாது, இனி உங்களுக்கு இந்த இரவுகள் உங்களுக்கான இறுதி இரவுகளாக இருக்குன்ற மாதிரியான எச்சரிக்கை. இந்த பக்கம் ஐஆர்ஜிசி தரப்பில் டெய்லியும் அவரோட ஸ்போக் பர்சன் பேசிட்டே இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, குறிப்பாக அவரோட வெறிய அமெரிக்காவுடைய நிலைகள், ஜோர்டனுடைய நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே ஒன்று கூடுங்கள், துரோகத்தை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா நேற்று ஜோர்டன் ஒரு வேலை பண்ணிட்டாங்க. ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் இன்னைக்கு அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு மீட் ஒன்று போட்டாங்க. அப்புறம் அந்த மீட்டுக்கு அப்புறம் ஒருங்கிணைந்து ஈரானை எதிர்ப்பதற்கான முடிவுகளை பங்கு பெறுறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால ஈரானுக்கு கடுமையான ஒரு கோபம் இந்த இடத்துல. அந்த கோபத்தை ஜோர்டனுடைய கிங் மீது வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்னும் ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இருக்கீங்க, இஸ்லாமிய சொந்தங்களே மீட்டெழுங்கள், நாட்டை மீட்டெடுங்கள்ன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஜோர்டனுக்கு. எங்களுக்கு துரோகம் இழைக்கின்ற எந்த இஸ்லாமிய தேசமாக இருந்தாலும் அவர்களை இன்னைக்கு நான் பிரித்து மேய போகிறன்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அது குறிப்பாக இஸ்ரேல். இனி இஸ்ரேல் எங்களுடைய கொத்து குண்டுகளாலும் எங்களுடைய ஏவுகணைகளாலும் யாராலையும் தடுக்கவே முடியாதுன்ட்டாங்க. அவங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் கமாண்டர் அதுதான் சொல்லியிருந்தார். சரி, இந்த டைலாக் நான் பேசும்போது கூட ஒரு சில தாக்குதல் பதிவுகள், அதாவது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பதிவுகளை நீங்க பார்க்க முடியுது. அதற்கு முன்பு ஒரு தூங்க விடாத இரவுகளா பண்ணிட்டாங்க ஒரு சிலர். என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் உயிரோடு இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஒரு ஃபேக் வீடியோஸை தான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு
இன்னமும் அந்த சோசியல் மீடியாவில் முழுமையாக 100% நம்புகிறவர்களும் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் தரப்பில் வந்து ரொம்ப கூலாக மறுபடியும் அவங்களுடைய அமைச்சரவை சகாக்கள் கிட்ட வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி நான் எங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், மொசாத், ஏர்போர்ஸ் கமாண்டர், சீனியர் கமாண்டர் எல்லாத்துக்கும் முன்பு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உயிரோடு தான் இருக்கேன், உயிரோடு தான் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும், இனி டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிவ் எங்கேயுமே உயிரோடலாம் இருக்க முடியாது, அதற்கான வேலைகளை துவங்கிட்டோம். அது இல்லாமல் ஈரானுக்கான அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனை தொடங்கி வச்சிட்டோம், ஃபயர் ஆஃப் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன். இப்போ இங்கே நம்ம எப்படி முதல் நாள் போகி பண்டிகை வந்து கொண்டாடுறோம்ல, அந்த பழையன கழிதலும் புதியன புகிதலும் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷனில் முதல் நாள் அந்த வெளியில் நெருப்புகளை தீயிட்டு கொளுத்தி சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த நியூ இயர்னுடைய முதல் நாள் இன்று. அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை லர்ஜானி அவர்களுடைய இறப்பு மூலியமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த நியூ இயர் பரிசு வந்து கொடுத்துருக்கோம். இனி ஈரான் மக்களே வெளியே வந்து போராடுங்கள், உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இனி உங்களை தொந்தரவு செய்கின்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கிறார். இந்த நியூ இயருக்கு அதுமா ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு பேசப்பட்டது, லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்டது வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு எவில், ஒரு சாத்தான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். 32,000 மக்கள் கொல்லப்பட்டதற்கான மிகப்பெரிய பங்கு உடைய ஒரு நபர் வந்து இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் எங்களுக்கு இல்லை, ஆனால் யூஏஇ எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சவுதி அரேபியா, பக்ரைன், மிடில் ஈஸ்ட் எல்லாமே வெரி வெரி குட் கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரிஸ் நினச்சி நான் பெருமைப்படுறேன், ஆனால் நேட்டோவை நினச்சி நான் சிறுமைப்படுறேன். ஐ ரியலி ஃபீல் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டாரு நேட்டோ நாடுகள். கிட்டத்தட்ட உடைக்க போகிறாரா என்னன்னு தெரியல. இன்னொரு விவகாரத்தையும் சொல்லிடுறேன் நான். மைக் உகாபே அவர் தான் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவுடைய அம்பாசிடர். அவர் நேற்று ஒரு பதிவு ரொம்ப கூலாக போடுறாங்க. இந்த பதிவுமே ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக இருந்தது. மைக் உகாபி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நெதன்யாகு அவர்கள்கிட்ட வந்து நெதன்யாகு பிரசிடென்ட் சொன்னார், உங்களை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகலான் இருக்கேன், நல்லா இருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களான்ற மாதிரி அவரோட கேள்வி இருந்தது. ஏஸ் மைக், ஐ ஆம் அலைவ், இங்கே பாருங்கள் 5 விரலில் உங்களுக்கு நான் கை கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் 5 விரலில் தான் உங்களுக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து காட்டார். இந்த கார்டு பார்த்தோன்னா அவர் படிக்க ட்ரை பண்ணவும், படிக்காதீங்க, இதில் வந்து ஒரு 2 பேர் இருக்குது, இந்த 2 பேர் இப்போ தான் நாங்கள் அனுப்பி வச்சுட்டு வந்தோம், அதை நீங்கள் படித்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அது நானாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதனால் மறுபடியும் அவங்க 2 தரப்புலையும் வந்து ஓகே நீ வந்து இருக்க தானே அப்படின்னோடனே அதை எப்படி அங்கே முடிக்காமல் இருக்க முடியுன்ற மாதிரிலாம் ஒரு சில டைலாக் பேசுனது அங்கே பார்க்க முடிஞ்சுது. அப்பயும் சோசியல் மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பழைய இந்த மைக் உகாபியோட சந்திச்சதில் இஸ்ரேல் பிரதமர் வந்து டை ரெட் கலரில் கட்டியிருந்தார், ஆனால் இங்கே வந்து வேறு கலரில் இருக்குது, அங்கே வேறு கலர் இருக்குது, அது மாதிரிலாம் நிறையா அந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. ஏன் இது மாதிரி இவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து இதை நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த கிராக், அதாவது எக்ஸ்தலத்தில் கிராக்ன்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வீடியோவும் உண்மையா பொய்யா அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ தொடர்ந்து நெதன்யாகு அவர்கள் வெளியிட பதிவுகள் எல்லாத்தையும் வந்து அவர் தொடர்ந்து இல்லை ஏன்னு சொன்ன உடனே எங்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க 90%. உடனே ஆதாரபூர்வமாக இது வந்து ஏஐ தான், இது வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாது, அவங்க வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு முழு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க ப்ரோ ஈரானிய ஆதரவு பெற்ற நபர்கள். ஆனால் அவங்க தரப்புல இருந்து தொடர்ந்து நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றதுக்கான பதிவுகளை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிராக்கை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இது வந்து அந்த 12 நாள் யுத்தத்தில் போன வருஷம் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை வெளியிடுறார் ஒருத்தர். ஆனால் கிராக் ஓடி வந்து எஸ் இது வந்து நேற்று நைட் நடந்தது அப்படின்னு சொல்லுது. அதாவது வெரிஃபை பண்ணி கேட்டதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து ஆமாம் எப்போ கிராக் வந்து உணர்றாங்க, இது வந்து பழைய வீடியோ, அது ஆர்டிஃபிஷியல் இல்லை அப்படின்னா எப்போ உணர்றாங்கன்னா 3 நாள் 2 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிட்டி நோட் வர்றது மீதி எல்லாத்தையும். அதுவுமே எப்படி அதை அனலைஸ் பண்ணுதுன்னா, பெரும்பான்மையான நபர்கள் வந்து அது ஃபேக்குன்னு நம்ம தொடர்ந்து அதுக்கிட்ட போய் உறுதிப்படுத்திட்டே இருந்தால் தான் அது கடைசியில் வந்து அதை நம்புது. அது வரைக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஆப்போசிட்டாக தான் பதில் கொடுக்குது. அதனால் இப்போ நீங்கள் கிராக்கை நம்பி ஒரு சில தகவல்களை நீங்கள் வந்து நம்புனீங்க அப்படின்னா அதை வந்து நம்மளை வந்து டேஷ் ஆக்கிடும். இன்னுமே நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சில தமிழக ஊடகங்களே பார்த்தேன், அடித்த அடியில் அங்கே ஐஎன்டோமே வந்து கலங்கி போயிருந்தது அப்படின்ற மாதிரியான பதிவுகள் வந்து போட்டிருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் அது இப்போ பதிவு இல்லை, அது முந்தைய பதிவுகள் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ நம்ம இஸ்ரேல் கிட்ட போகிறோம், கொஞ்சம் பத்திரமா வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா பார்க்குற இடம்லாம் குண்டு மலைகளாக பொழிந்திருக்கிறது. 61வது வேவ்.
59, 60, 61 3 வேவ் கேப் விட்டு அடித்தாங்க. இந்த 3 வேவில் அங்கே இருக்கக்கூடிய டெல்லவியூ நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம், பென்குரியன் விமான நிலையம், ஒரு 2 கட்டிடம் வேர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பதிவுகளும் பார்க்க முடிகிறது. ரயில்வே ஸ்டேஷன் கடுமையாக சேதமாகப்பட்டிருக்கிறது. ரமாட் கான் அப்படின்ற ஒரு பகுதியில் 2 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. குரம்ஷாகர் 4 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 80 கொத்துக்குண்டுகளாக பிரிந்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்கு. இது கிட்டத்தட்ட ஈரான் வந்து தனது முழு கோபத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறது அப்படின்றது பதிவுகளை பார்க்கும் போதே தெரியுது. திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல் ஆகும், திரும்பிய திசையெல்லாம் கொத்துக்குண்டுகளாகும். ஓரளவுக்கு அயன் டோம் வந்து ஓரளவுக்கு தடுத்தது, ஆனால் முழுசாக தடுக்க முடியல. ஏன்னா கொத்துக்குண்டுகள்லாம் தடுக்க முடியாது. ஆனால் கொத்துக்குண்டுகள் வந்து அது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. கொத்துக்குண்டுகள் வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அடிக்கும், அது மாதிரி பறந்து விரிந்து அடிக்கும். அதே ஒரே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னா அந்த ஏரியாவே 5 அடி குழியாக்கும், அந்த கட்டிடங்களே தும்சமாக்கும். ஆனால் இது என்ன அப்படின்னா கொத்துக்குண்டுகள் அப்படின்னா ஒரு இந்த வெங்காய வெடி இருக்குல்ல, ஒரு 50 வெடி 100 வெடி சேர்த்து ஒன்றா வெடிச்சா ஒரு பாதிப்புகள் வரல, அந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும். பட் ஆனால் பறந்து விரிந்து இருக்கும். ஸோ பார்க்குற இடம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். இது இல்லாமல் அவங்க துபாயை குறி வைத்திருந்தாங்க. துபாய் பக்கத்தில் ஒரு கொத்து குண்டுகள் வீசப்பட்டிருப்பதாகவும் அதை நாங்கள் 90% பக்கம் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு துபாய் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மீறி அங்கே ஒரு சில பாதிப்புகள் வந்து மேபி அடுத்த பதிவில் உங்களுக்கு என்ன அதிகாலையில் அனுப்பினால உங்களுக்கு அடுத்த பதிவில் கிட்டத்தட்ட தெளிவாக தெரிஞ்சிடும் ஒன்று. அடுத்து வந்து அவங்க ஈராக்கை கிளைம் பண்ணுறாங்க. ஈராக்கில் பாக்தாத்தினுடைய அமெரிக்க நிலைகளை நாங்கள் குறி வைத்து அடிச்சிட்டோன்றாங்க. அப்புறம் எங்கள் வழக்கம் போல் சவுதி அரேபியாவுடைய நிலைகள் இது எல்லாமே வந்து பெரிய அளவு குறி வைக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவுடைய தகவல் இன்னும் நம்மளுக்கு ரீச் ஆகலை, மற்ற தகவல்கள் ரீச் ஆகலை. இப்போதைக்கு கத்தார் கூட ரீச் ஆகலை. இப்போதைக்கு துபாய், இஸ்ரேல், அப்புறம் ஈராக், இந்த 3 நிலைகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. துபாயுமே இன்டர்செப்ட் பண்ணிட்டா ஒரு 4 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கேமராவில், ஸ்ட்ரீட் கேமராஸில் கூட பதிவாக இருக்குது. மீது எல்லாமே தெளிவாக தெரியுது. ஹெஸ்புல்லா அதிகாலை வரை தொடர்ந்து தனது தாக்குதல்களை நிலவிட்டே இருந்தாங்க. எல்லை பகுதியில் அயன் டோம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே தான் இருந்தது. ஒரு சில பதிவுகள் வந்து பதிலுக்கு தாக்கல் நடத்த முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. பதிலுக்கு இஸ்ரேல் லெபனானில் 4 இடங்களை வெளியேற சொன்னாங்க. ஒன்று மருத்துவமனை அப்படின்னு சொல்லப்படுகிறது, இன்னொன்று வந்து மக்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு மொத்தம் 4 பகுதிகளை பிரிச்சிட்டாங்க. பெய்ரூட்டில் 4 பகுதிகளை பிரிச்சுட்டு நைட் டைமில் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் அங்கே மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க போல, வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஒரு 4 இடம் கட்டிடமே ஒன்றுமே இல்லை, அந்த கட்டிடமே அப்படியே அடித்தாங்கன்னா அந்த பங்கர் பஸ்டர் மூலியமாக அடிக்கிறாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக சரியுது. இந்த தாக்குதலுக்கும் கொத்துக்குண்டுகளோட தாக்குதலுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அப்புறம் நேற்று இரவு மறுபடியும் இஸ்ரேல் கிளைம் பண்ணாங்க ஒரு 4லிருந்து 5 ஐஆர்ஜிசியுடைய முக்கிய நபர்கள் வேலூர் ஒரு நேமில் ஒரு முக்கிய ஹோட்டலில் தங்கியிருந்தாங்கன்ட்டு அந்த ஹோட்டலில் கரெக்டாக ஒரு 3 அறைகள் மட்டும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது. மீதியெல்லாம் தாக்கல் நடத்தலை. அந்த 3 அறை மட்டும் பர்டிகுலராகவே தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்ட்டு ஒரு கூடுதல் தகவல். ஸோ நிறைய இடங்களில் பாக்தாத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பதிவுகளை வந்து பார்க்க முடிகிறது. ஸோ தொடர்ந்து பெய்ரூட் மிக கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேபி நேற்று இரவுகள் வந்து அதிகமான இறப்புகள் அப்படின்ற மாதிரி லெபனான் தரப்பில் சொல்கிறாங்க. மருத்துவமனைகள் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு எரடகன் அவர்கள் கூட காசாவை பயன்படுத்தின மாதிரி ஏற்கனவே ஏமனை நீங்கள் பயன்படுத்தி எமினி ஹவுதிகள் அடிச்சிங்க, மறுபடியும் இதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, லெபனான் மீது நீங்கள் தாக்கல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்றாங்க. அப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை கேட்கறதுக்கு பதில் நீங்கள் அவங்கள கேளுங்க. இப்போ இந்த இடத்துல ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்துறதை நிறுத்தினாங்கன்னா இஸ்ரேல் நிறுத்துவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது டவுட்டு தான். ஏன்னா ஏற்கனவே ஹெஸ்புல்லா வந்து அவங்களோட பொறுமையை நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா சீஸ்பயர் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி அடுத்த 1 வருஷத்துக்கு தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்திட்டே இருந்தாங்க. அவங்களும் பாயிண்ட் வரட்டும் பேசலாம் அப்படின்னு பொறுமையாகவே இருந்தாங்க. ரொம்ப பொறுமை காத்தாங்க ஹெஸ்புல்லா. நிறைய இடத்துல வந்து நானே ஒரு சில டைமில் வந்து எப்பா இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களே, அதுவும் நேம் கோஷம் அவர்கள்லாம் வந்து எப்படி 1 வருஷமாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கேப் இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்து கோட்டாவின் அடிப்படையில் போகிற இடத்துலலாம் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க முக்கிய தலைவர் இருந்ததுக்கப்புறம் இனி ஹெஸ்புல்லா நிறுத்த மாட்டாங்க. இந்த 1 வருஷத்துக்கான அந்த கோபம், அதுக்கு முன்னாடி இந்த பேச்சர் தாக்குதல் நடந்தது, அது இல்லாமல் அவங்க காமேனி அவர்கள் இறந்தது, இது எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்களும் நிறுத்த போகிறதில்ல, இஸ்ரேலும் நிறுத்த போகிறதில்ல. பாதிக்கப்பட போகுது லெபனான்.
லெபனான் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்னா அது லெபனான் தான் முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுறது லெபனான் மீது மிகப்பெரிய ஒரு கரிசனை வந்திருக்கிறது. ஏன்னா அந்த தாக்குதலிலும் தப்பிக்குமா லெபனான்ற மாதிரி நான் ஏன் இந்த அளவுக்கு நான் டெப்த்தாக மறுபடியும் நான் லெபனான் விஷயத்தை மட்டும் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. தாக்குதல் வந்து தனது இஸ்ரேல் அடிக்கடி தனது கோபத்தை வந்து முழுமையாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்குள்ள ஒரு புதுசாக நடந்தது, இத்தனை நாள் இல்லாத ஒரு புதுசாக நடந்தது. பட் நேற்றெல்லாம் ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடர்ந்து நிறைய இடத்துல நடந்தது. அலி லஜானி அவர்கள் கொல்லப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சும் மக்கள் வந்து வீதியில் இந்த நெருப்புகளை போட்டு ஒரு சில பகுதிகளை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்காக நான் மறுபடியும் இந்த இடத்துல இன்சிட் பண்ணுறேன். ஒரு சில பகுதிகளை வைத்து மாற்றம் வந்து விடுமா, ஒட்டுமொத்த தேசத்திற்கு மாற்றம் வந்து விடுமா அப்படின்னா அது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் ஈரானுக்குள்ள நான் முதல் முறையா இந்த பதிவுகளை பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கான ஒரு ரெவல்யூஷன்ற மாதிரி அந்த இடத்துல ஐஆர்ஜிசியினுடைய ஃபோர்ஸ் வருது. ஒரு சில இடத்துல மேலே வானத்தை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க, ரேண்டமாக மக்களை நோக்கி சுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ட்ரோன் சத்தம் வந்த உடனே ஐஆர்ஜிசியினுடைய ஃபோர்ஸ் வந்து அமைதியாக போனதாகவும் ஒரு சில பகுதியில் வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணதை வந்து சுட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவுகள் எல்லாமே தெஹ்ரானில் என்ன நகர்னா ஷிட்கார் அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்திருக்கு. அந்த இடத்துல கன்ஃபயரோட சத்தமும் கேட்டதாக சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈரானுக்குள்ளேயும் கிடையாது. ஸோ இந்த மாற்றம் என்பது நேற்று நெதன்யாகு அவர்கள் சொன்னதுக்கும் அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் பார்க்கும்போது இத்தனை நாள் ஈரான் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது பேட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஈரான் தனது 70% வெற்றியை வந்து உறுதி செய்து இருந்தது. ஆனால் அப்போ இஸ்ரேல் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. கவலையே படாதீங்க, நாங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அடுத்த 3 வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகுது, அதை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு கேட்ஸ் அவர்கள் வந்து ட்ரம்ப்போட பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தார். ஆனால் இந்த 2 நாட்கள்ல லஜானி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நேற்று நடந்த ஒரு நிகழ்வுகளுக்கு அப்புறம் நேற்று டெஹ்ரானை குறிவைத்து தாக்கல் நடத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிறிய மாற்றமாக தென்படுகிறது. இப்போ இஸ்ரேல் வந்து 65 பக்கம் இருக்காங்க, ஈரான் பக்கத்தில் வந்து 35% பக்கம் இருக்காங்க நடக்கிற நிகழ்வுகள். ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா ஐஆர்ஜிசியினுடைய பெசில் ஃபோர்ஸஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களோ, எமர்ஜென்சியாக அவங்க எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடத்துல நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருந்தோன்னு ஒரு பதிவும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு சென்காம் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு 5000 பவுண்டு, அதாவது ஒரு 2400 கிலோகிராம் அளவுக்கு ஒரு பங்கர் பஸ்டர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி பக்கத்தில் தொடர்ந்து அங்கிருந்து தான் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்கன்ட்டு, அங்கே தான் அவங்களுடைய நிறைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸில் அந்த படகு மூலயமா போய் சின்ன சின்ன படகு மூலியமாக தாக்கல் நடத்துறது, ஏவுகணைகளை வைத்து தாக்கல் நடத்துறது, கப்பல்களை தாக்கல் நடத்தக்கூடிய பகுதிகளை ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் இதை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. நேற்று இரவு எங்களுக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதல்களாக இருந்தது. அப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய முக்கிய இடங்களை நாங்கள் அடிச்சிருக்கோன்றாங்க. அப்போ நான் நேற்று ஒரு தியரி சொன்னேன். என்ன தியரி சொன்னேன் நான்? இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நிலைக்குலைய வைக்கணும், பேந்தர் அப்பாஸ் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்க சின்ன சின்ன தீவுகளுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஏன்னா என்னுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒன் சைடாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். அதுக்கு தான் காலம் பேசாது, அது பொறுத்து இருந்தால் பதில் கொடுக்கும்ன்ற மாதிரி. உங்களுக்கு போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும். உண்மைகள் ஒரு சில நேரத்தில் கசக்க தான் செய்யும். வேறு வழி இல்லை, நம்ம அந்த நடந்த நிகழ்வுகளை சொல்லி தான் ஆகணுன்றது ஒன்று. அதுவும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் 5000 பவுண்ட் எடையுள்ள பங்கர் பஸ்டர் என்ற குண்டுகளை வீசி மறுபடியும் அந்த இடத்துல நாங்கள் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம். அது பெரிய அளவுக்கான ரிசல்ட் கொடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மேஜர் ஆயில் டெபாசிட் வந்து பயங்கரமாக பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குன்றாங்க. தற்போது அமெரிக்கானுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நேற்று இரவு பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இப்போ வரல, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அங்கிருந்து வரப்போறன்றாரு. பட் மறுபடியும் இன்னைக்கு கால் என்ன சொல்றாருன்னா, இப்போ நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் 10 வருஷத்துல அவங்க கட்டி எழுப்பிடுவாங்க, சில காலத்துக்கு பர்மனண்டா இருக்க போறோம் அப்படின்னு இருக்கிறார். சில காலத்துக்கு பர்மனண்டா இருக்காங்கன்னா அங்கே முழுமையாக ரெஜிம் சேஞ்ச் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுல இருக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். அது வந்து 1 மாசமா 2 மாசமா 3 மாசமானு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இருப்புன்றாங்க. அப்போ இந்த யுத்தம் எப்போ முடிவு பெறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது முழுமையாக ஈரானும் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா,
ரெஜிம் சேஞ்ச் வர வரைக்கும் தாக்குதல்கள் கண்டிப்பாக தொடரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருந்தாலும் இஸ்ரேல் இல்லை எங்கள் தரப்பில் வந்து அட்லீஸ்ட் 3 பேர் தான் இறந்தாங்க, ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதோட பதிவுகளும் தெரியுது. வீடியோட நிறைவு பகுதியில் உங்களுக்கு 2 சார்ட்டை நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். முதல் சார்ட் தெஹ்ரானை குறிவைத்தது நேற்று. தெஹ்ரானை குறிவைக்கும் போது அந்த மெஹ்ராபாத் ஏர்போர்ட்டை பாருங்கள், அதை சுற்றி தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த கையை மடிக்க இருக்கிற பகுதியெல்லாம் ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்கள் பார்க்க முடிகிறது. இது சும்மா ஒரு பாதி நேர தாக்குதல் தான், இன்னும் பாதி நேர தாக்குதல் இவங்க வெளியிடல. அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். டெப்ரீஸ் அப்புறம் டோமில் பார்த்தோம்னா ஈரானுக்கு ஆதரவான போராட்டம். அப்புறம் வந்து சிராஸ் பகுதியில் பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். தெஹ்ரான் முழுவதும் பெரிய அளவுக்கு குறிவைக்கப்படுகிறது. அடுத்து லெபனான் பெரிய அளவுக்கு நான் தொடர்ந்து பல தடவை சொல்லப்படுகிற விஷயங்கள்னா அங்கே நடத்தப்படுகிற தாக்குதலை பார்த்தாவே தெரியுது. குண்டு மலைகள் பொழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி, முந்தானத்து கேப் இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் நேற்று பதிலுக்கு அவங்களும் பெரிய அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. 2 பெட்டாலியன் வந்து உள்ளே போயிருக்காங்க. பட் ஹெஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டாலியன் உள்ள நுழைய அவங்களுடைய டேங்குகள் அழிக்கப்பட்டு இது வரைக்கும் 30 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரோ ஈரானியனுடைய ஊடகங்கள்லாம் பார்க்க முடியுது. பட் அந்த அளவுக்கு இவங்க தரப்பில் கிளைம் பண்ணல. இன்ன வரைக்கும் 2 இல்லை 3 சோல்ஜர் சொல்கிறாங்க. பட் அவங்க தரப்பில் பார்த்தா ஆனால் நிறைய வீடியோ எனக்கு பழசாக தெரிஞ்சது. மேபி அது கன்ஃபார்மாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஏன்னா அதை வைத்து நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு ஃபைனலாக கிளைமேக்ஸ் 2 தான். அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் நெடுங்காலமாக நம்ம நண்பர்களுக்கு தெரியும். அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் யாருங்க? ஒரு கேள்வி, சிம்பிள் கொஸ்டின் சொல்லுங்கள். யார் வந்துருச்சா? எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா 3 நாடுகள். எஸ்டோனியா இன்னைக்கு சொல்லிட்டாங்க, தலைவரே யார் என்ன சொன்னாலும் சரி, யார் நேட்டது இல்லைனாலும் சரி, தலைவரே என்ன உங்களுக்கு உதவி வேணும் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஈரானை எதுக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லு தலைவரே, உடனடியாக அனுப்புகிறேன். என்ன விதமான உதவினாலும் சரி, பழைய ஜட்டி கூட சரி தூக்கிவோங்க, போட்டுட்டு போங்க, தாக்கல் நடத்துங்கன்ற மாதிரி எஸ்டோனியா தரப்பில் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சிங்க கலையரங்கிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30-40 வீரர்களை ஈரானை எதிர்ப்பதற்கு அனுப்புகிறாங்களா அப்படின்றது பார்த்தலாம். அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் எடுத்த முடிவுகள். அடுத்தது ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் பாக்தாத்தில் தாக்கல் நடத்தும் போது ஆஸ்திரேலியாவுடைய தூதரகம் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பட் சேஃபாக இருக்காங்க, யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. தொடர்ந்து நாங்கள் சேஃபாக தான் இருப்போம். நாங்கள் தொடர்ந்து மொஜக் போர்டில் தான் இருக்கோம், அதாவது டிஃபென்ஸ் மோடு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு இருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரிங்க. பர்சனல் ஒர்க் தொடர்ந்து இருக்குது. இது எப்படி எனக்கு சாரி சொல்கிறதுக்கும் முடியல, என்னால் வந்து கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியல. என்னுடன் தொடர்ந்து பயணிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் லேட்டானாலும் எனக்காக பொறுத்து நீங்கள் பார்க்குறீங்கன்றது எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து உண்மைத்தன்மையை அறிவோம். பல ஊடகங்கள் சொல்லலாம். இப்போ கூட எனக்கு கூட தோணும், அப்படியே அடித்த அடியில் இஸ்ரேல் காலி அப்படின்லாம் போட்டோம்னா வியூஸ் வந்து சும்மா லேக் கணக்கில் போகும். ஆனால் ஏனோ என் மனசு அது மாதிரி தோன்ற மாட்டேங்குது. தொடர்ந்து எல்லா வியூஸும் போய் பார்க்க தான் தோணுது. இனியோ ஜெயிக்கும் காலம் தன்னது, காலம் வந்து பேசாது, ஆனால் நின்று பதில் சொல்லும்ன்றதோடு நான் முடிக்க விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாக்காளர் பெருமக்களே, நன்றி, வணக்கம்.